வங்கக்கடலில் உருவாகி இருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறப்போகுதுங்க. ஏற்கனவே இத பத்தி நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஒரு தாழ்வு பகுதி உருவாகும். அது ஒரு புயல் சின்னமாக வங்கக்கடல்ல நிக்கும் அப்படின்னு சொல்லி. தற்பொழுது இன்றைக்கு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடல் பகுதிகள்ல ஒரு தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் மேலும் வலுப்பெறப் போகுது. இதனால நமக்கு என்ன ஆபத்துகள் மற்றும் பாதிப்புகள் ஏதாவது இருக்குமா? ஏன்னா பொதுவா ஒரு வடகிழக்கு பருவமழையில வந்து ஒரு தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்னா, ரெட் அலர்ட், மிக கனமழை, அதி கனமழைன்னு கொடுப்போம். ஆனா இது ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்துல ஒரு தாழ்வு பகுதி உருவாச்சு அப்படின்னா, அது நவம்பர், டிசம்பர் போல நேரடியாக தமிழகத்தை வந்து தாக்குமா? அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துச்சு. தொடர்ந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வெயில் காலத்திலும் ஒரு மிக கனமழை மற்றும் அதி கனமழை கடலோர மாவட்டத்தில் கொட்டி தீர்த்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் இந்த வெயிலுக்கு எதமா இருக்கும் அப்டின்னும் கேட்டிருந்தீங்க. அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும்? அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. ரொம்ப குறைவா இருக்கு. அதனால நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். நெறைய பேர் லைக் போடாம இருக்கீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அவங்க நம்ம சேனல்ல நெறைய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குடுத்துருப்போம். பெஸ்ட் ஆஃபர்லயுமே போயிட்டுருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வேணும் அப்டின்னா, நீங்க அத வாங்கிக் கொள்ளலாம். சரி, இப்போ வங்கக்கடல் பகுதிகள்ல தாழ்வு பகுதி உருவாயிருக்கு. இதனால என்னங்க பிரச்சனை அப்டின்னா, தமிழகத்தில கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில, இனி வரும் நாட்கள்ல ஆபத்து காத்திருக்கிறது. அதற்கு மாறாக வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும். ஏன்னா, இதுவரைக்கும் நல்ல மழை பதிவாயிடுச்சு. பிரச்சனை இல்ல. வெயிலுடைய தாக்கம் 37லிருந்து 38 டிகிரி செல்சியஸ். அதையே நம்மளால தாங்க முடியல. 38 டிகிரி செல்சியஸ்க்கே "என்னா ப்ரோ இவ்ளோ வெயில் கொளுத்துது, ரொம்ப அனல் காற்று அதிகமா வீசுது" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சீங்க. 38 டிகிரி செல்சியஸ்க்கே. அப்ப இத விட இன்னும் மோசமான வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்ட நோக்கி நெருங்காம திசை திரும்புகிறது. தமிழகத்தை விட்டு விலகி போகிறதன் காரணமாக, தொடர்ந்து இந்த வெயிலுடைய தாக்கம் தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் பாவங்க. முதல் தாக்கம் இந்த கடலோரத்தில தான் இருக்கும். அதில குறிப்பா ரொம்ப ரொம்ப தீவிரமான உச்சகட்ட நிலை, அதாவது ரொம்பவே பிரச்சனையில சிக்கியிருக்கிற மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் சற்றே ஒரு ஆபத்தில சிக்கியிருக்கு. ஏன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து 41 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் பதிவாகும். திருவள்ளூர்ல இன்னும் கூட போச்சு அப்படின்னா 42 வரைக்குமே கூட போலாம். அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக கொடூரமா இருக்கு திருவள்ளூர்ல. திருவள்ளூர் மாவட்டத்தில எல்லா பகுதிகளும், எல்லா மாவட்டம் முழுவதும் ரொம்பவே அதிக வெப்பம் வந்து இருக்கும். அதேமாரி வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டையிலும் வெயில் கொளுத்துங்க. ஏன்னா திருவள்ளூர்ல 41 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு ரொம்பவே தீவிரமான வெப்பம் இருக்கும். வருகிற ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே மோசமடையும். இப்பவே ரொம்ப மோசமா தான் இருக்கு. இத விட இன்னும் நமக்கு தீவிரமான வெப்பம் பொறுத்தவரைக்கும் பகல் நேரங்கள்ல ஏப்ரல் 11லிருந்து 14 வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மழை வாய்ப்புலாம் நெறைய இருக்கு. அவ்வப்போது அதுக்காக வெயில் மட்டுமே போட்டு கொளுத்திக்கிட்டே இருக்காது. அப்பப்ப நமக்கு மழை வரும். அது எப்பன்னா இரவு நேரங்கள்ல மாலை 4 மணி, 5 மணிக்கு பிறகு ஒரு சில மாவட்டங்களில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழையும் எதிர்பார்க்க முடியும். ஆனா அது பத்தாதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு மிதமான மழை, கனமழைலாம் பத்தவே பத்தாது. ஒரு அதி கனமழை இல்ல ஒரு மிக கனமழை வந்தா தான் போதுமானதாக இருக்கும். ஆனா அதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லாம இருக்கு. மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்பு இல்ல. இந்த ஆண்டு இல்லாத வெப்பம் ஏப்ரல் 11லேருந்து 14க்குள்ள பதிவாகும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். 41 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்டின்ட்டு. தென் மாவட்டத்தில 39 வரைக்கும் இருக்கும் அந்த செல்சியஸ்ல. ஆனா மற்றபடி வட தமிழ்நாடு தான் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும். ஏன்னா இந்த தாழ்வு பகுதி ஒண்ணு தமிழ்நாட்டுல கரைய கடக்கணும். அப்படி இல்லன்னா வேற எங்கேயாவது கரைய கடந்து அவங்களுக்காவது பிரயோஜனமா ஒரு மழைய கொடுக்கணும். யாருக்குமே இல்லாம தமிழ்நாட்டுல வெயில மட்டும் அதிகமாக்கிட்டு மொத்த மழையும் கடல்லே பதிவாகிட்டு போகிறது இந்த தாழ்வு பகுதி தாங்க. அதனால ஒட்டுமொத்த மழையும் கடல் பகுதியிலேயே பதிவாகிட்டு, ஏதோ கொஞ்சம் மழைய மட்டும் ஒரிசா கடற்கரை, அதுக்கப்புறம் மேற்கு வங்கம், இந்த மியான்மர் போன்ற கடற்கரையோர பகுதிகள்ல ஆங்காங்கே பரவலாக நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். இது கடல் பகுதியிலேயே அதிக மழையானது பதிவாகக்கூடும். ஆனா இருந்தாலும் இந்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நெருங்காத சூழ்நிலையில்
தொடர்ந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர்ந்து வெப்ப அலை தமிழ்நாட்டில் வீசும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற வெப்ப அலைக்கும் அதே போல் சாதாரணமாக வரக்கூடிய வெயிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது இயல்பை விட கூடுதலாக ஒரு வெப்பம் பதிவாகுது, ஒரு 2-3 நாட்களுக்கு மேலே இந்த வெப்பம் பதிவாகுனா அதுக்கு பேர் தான் வெப்ப அலைன்னு சொல்லுவாங்க. அந்த வெப்ப அலை தான் இப்போ அடுத்து வரக்கூடிய 4 முதல் 5 நாட்களுக்கு இருக்க போகுது. இதற்கு நடுவில் ஒரு சில மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர், டெல்டாவில் வந்து புதுக்கோட்டை, திருச்சி, நாகை, தஞ்சை, திருவாரூருடைய தெற்கு பகுதின்னு சொல்லி ஆங்காங்கே சில இடத்துல மழையும் வரும். ஆனால் அது வந்து போதாது. மிதமான மழை, கனமழை. ஏன்னா இப்போ வெயிலே வந்து 40 டிகிரி செல்சியஸ் சொல்கிறோம். 40 டிகிரி செல்சியஸ் வெயிலுக்கெல்லாம் ஒரு மிக கனமழையாவது குறைஞ்சபட்சம் வரணும். ஆனால் அது இல்லாமல் நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம். தென்மேற்கு பருவமழை குறித்து கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். அடுத்த மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அப்போ தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் இந்த கனமழையை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏதோ ஒரு மாவட்டம் 2 மாவட்டங்கிறது இல்லை. தொடர்ந்து நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 30 மாவட்டத்திற்கு மேலாக இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் போது சென்னை உட்பட நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகும். ஏன்னா கேரளாவில் நல்ல மழை தீவிரம் ஆயிடுச்சு. கேரளா வந்து பொறுத்த வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை எதிர்கொள்ள ரெடியாக இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் வந்து விட்டு விட்டு தான் மழை வருது. அதாவது தினந்தோறும் மழை இல்லாமல் அவ்வப்போது மட்டும் மழை வந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவில். ஏன்னா எப்படியும் நமக்கு இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிரா மற்றும் கேரள கடலோர பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகள்னு நிறைய இடங்களில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிக்கும். ஆகவே தொடர்ந்து நண்பர்களே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் அது முடியும். பல மாவட்டங்களில் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு. பெய்யாத பகுதிகள், மழை இது வரைக்கும் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு இந்த ஏப்ரல் 11லேருந்து 14க்குள்ளே அந்த வெயில் ரொம்ப தாக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் பரவலாக மழை பொழிவு சில இடத்துல வந்து இருக்கும். தாழ்வு பகுதி வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தாங்க. எப்போ இது முழுமையாக ஒன்று கரையை கடக்கணும், இல்லை கடல்லே கரைஞ்சி போகணும். இதில் ஏதாவது ஒன்று நடந்ததுக்கப்புறம் தான் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மீண்டும் படிப்படியாக சற்று கணிசமாக, முழுமையாக குறையாது, கணிசமாக குறைந்து காணப்படும். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழையும் எதிர்பாருங்க. ஏன்னா இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால வெயிலும் இருக்கும், அதே சமயத்தில் கனமழையினுடைய தீவிரமும் காத்திருக்கும். ஏப்ரல் 11லேருந்து உஷாராக இருங்க. பகல் நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்க. பகல் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க. அதிலும் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குறிப்பிட்ட எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.